அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், இந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய வரலாறை நாம் பார்ப்போம். ஒரு சில வரலாறுகளை நாம் பார்ப்போம். இந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் ஒரு அலங்கோலமான மனிதராக இருந்தார்கள். தோற்றத்தில் குறைவான மனிதர்களாக இருந்தார்கள். ஒரு ஏழ்மையான தோற்றத்தில் ஏழ்மையான ஒரு மனிதராக இருந்து வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு அரவணைக்கக்கூடிய ஆட்கள் யாரும் கிடையாது. இவர் ஒரு சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களிடத்திலே பேசுகிறார்கள். இந்த ஜுலைபிப் கிட்ட பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சலாம் சொல்லி பேசுகிறார்கள். பொதுவாகவே மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் அனைவருக்கும் ஏதாவது ஒரு ஆசை இருக்குமா இல்லையாங்க? ஏதாவது ஒரு ஆசை, ஒரு பொருள் மீது இருக்கலாம், ஒரு பெண் மீது இருக்கலாம், அல்லது ஒரு பணம் மீது இருக்கலாம், ஒரு நகை வாங்கணும்னு ஒரு ஆசை. அது போன்று இந்த ஜுலைபிப்புக்கு எனக்கு ஏதாவது ஒரு மனைவி கிடைக்காம இருப்பாங்களா, எனக்கு திருமணம் நடக்குமா, நான் ஏன் என்றால் நான் ஒரு அழகோலமான ஒரு மனிதர் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், பல்ஃபித் துனியா ஒல் ஆஹிரா, இந்த துனியாவிலும் ஆகிராவிலும் உங்களுக்கு மனைவி உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அதை கேட்ட ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முகம் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தில், அப்படிப்பட்ட பொலிவு அவர்களுடைய முகத்தில் தெரிகிறது. யா ரசூலல்லாஹ், துனியாவில் எனக்கு மனைவியா? யா ரசூலுல்லாஹ், என்ன சொல்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னால் சாதாரண வார்த்தையாங்க, அது ஒரு வஹீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், பல்ஃபித் துனியா ஒல் ஆஹிரா, இந்த துனியாவிலும் ஆகிராவிலும் உங்களுக்கு மனைவி உண்டு ஜுலைபிப்பே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அவர்களுடைய உள்ளம், அவர்களுடைய முகம் எப்படிப்பட்ட சந்தோஷத்தில் இருக்குது என்று தெரியுமாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அன்சாரி வீட்டை காண்பிக்கிறார்கள். ஜுலைபிப்பே, இந்த அன்சாரி வீட்டிற்கு நீங்கள் சென்று உங்களுக்கு பெண் கேளுங்க, எனக்கு மனம் முடிச்சு தாங்கன்னு சொல்லி பெண் கேளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஜுலைபிப்பை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த ஏக்கத்துடன் போகிறார்கள், அந்த சந்தோஷத்தில் போகிறார்கள். அந்த அன்சாரி வீட்டிற்கு சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்கிறார்கள். வலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் அவருக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைக்கும்போது அடுத்ததாக ஜுலைபி பேசுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் யா ரசூலுல்லாஹ், என்னை அனுப்பினார்கள் இந்த வீட்டிற்கு, சென்று எனக்கு மனம் முடிச்சு உங்கள் பெண்ணை கொடுங்க, பெண் கேட்க சொன்னாங்க என்று அந்த ஜுலைபிப் சொல்கிறார்கள். அதற்கு அந்த மனிதர் சொல்கிறார்கள், இல்லைப்பா, பெண்லாம் கிடையாது, உனக்கு தர முடியாது என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அப்போது இந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு ஏக்கத்துடன் கவலையாக வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன்ல, எனக்கு யாராவது தருவாங்களா யா ரசூலல்லாஹ், எனக்கு யாராவது பெண் திருமணத்திற்கு தருவாங்களா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் தான் சொன்னேனே ரசூலல்லாஹ், எனக்கு தரமாட்டாங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நான் கேட்கிறேன் ஜுலைபிப், வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜுலைபிப்பை அழைத்து மறுபடியும் அந்த அன்சாரி வீட்டிற்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சலாம் சொல்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்கின்றார்கள். வலைக்கும் அஸ்ஸலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு பதில் வருகிறது. அப்போது கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், உங்கள் பெண்ணை மனம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பெண்ணு உங்களுக்கு மனம் முடிச்சு தரணும், அல்ஹம்துலில்லாஹ், நான் தயார் யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து நான் தருகிறேன், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு அல்ல அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தை அவர்கள் சொல்லும் பொழுது, வேற யாருக்கு யா ரசூலுல்லாஹ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஜுலைபிப்புக்கு தான், இந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்குத்தான் உங்களுடைய பெண்ணை மனம் முடிச்சு கொடுங்க என்று நான் கேட்டேன். எப்படி ரசூலுல்லாஹ் பெண் கேட்கும் பொழுது அவர்களுடைய முகம் பொலிவாக இருந்ததோ, இந்த ஜுலைபிப்புக்குத்தான் உங்களுடைய பெண்ணை மனம் முடிச்சு கொடுங்க என்று கேட்கும் பொழுது அவர்களுடைய முகம் வாடுகிறது. பொதுவாக நாம் எந்த ஒரு முடிவாக எடுத்தாலும் சரி,
நம்மளுடைய தாயாக இருக்கட்டும், நம்மளுடைய மனைவியிட்ட கலந்து பேசுவோம், ஒரு மசூரா செய்வோம். ஒரு மசூரா செஞ்சு அதில் நல்ல ஒரு முடிவை தான் நாம் எடுப்போம். அதே போல் இந்த மனிதரும் என்னுடைய மனைவிட்ட நான் கேட்குறேன், நான் மசூரா செய்கிறேன், கேட்டு நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர்களும் அவர்களுடைய மனைவிகிட்ட கேட்குறாங்க. என்னுடைய பெண்ணை எத்தனையோ பேர் அழகானவர் அந்தஸ்து உடையவர்களெல்லாம் மனம் கேட்டு திருமணத்திற்கு பெண் கேட்டு வந்தார்கள், அப்போதெல்லாம் நாம் தரவில்லை. இந்த ஜுலைபிப் இவர் ஒரு ஏழ்மையான மனிதர், இவர் ஒரு அலங்கோலமான மனிதர், இவருக்கு எப்படி நான் என்னுடைய பெண்ணை மனம் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். பேசி கொண்டு விட்டு நாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பதில் சொல்லிவிடுவோம், இந்த ஜுலைபிப்புக்கு என்னுடைய பெண்ணை மனம் முடிச்சு தரமாட்டேன் என்று சொல்லிடலாம், ரசூலுல்லாஹ் விட்ட சொல்லிடலாம் என்று சொல்கிறார்கள். இதை கேட்ட அவர்களுடைய பெண், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என் வீட்டிற்கு வந்து என்னை மனம் முடிச்சு கொடுங்க என்று கேட்கிறாங்க, இதை நான் மறுப்பேனா? இல்லை, வல்லாஹி நான் ஜுலைபிப்பை மனை முடித்து கொள்கிறேன், நான் திருமணம் செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள். திருமணம் நடக்கிறது. திருமணமாகி ஒரு சில காலங்கள் கடக்கிறது. ஆனால் ஒரு சோதனை வருகிறது. அல்லாஹ் அவர்களை வாழ விடவில்லை. இதுதான் சோதனை. அல்லாஹ் கேட்கிறான், ஜுலைபிப்பே அல்லாஹுடைய பாதையா இல்லை வீட்டில் இல்லறமா அப்படின்னு கேட்கும் பொழுது நாம இருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்போம்? நம்ம ஒரு அலங்கோலமான ஒரு மனிதர், நான் ஒரு ஏழ்மையான ஒரு மனிதர், எனக்கு யாருமே பெண் தர மாட்டாங்க, இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, இப்போ தான் எனக்கு திருமணம் ஆகியிருக்கு, இப்போ தான் எனக்கு மனைவி வந்திருக்காங்க, இவங்களை விட்டு நான் ஜிகாத்துக்கு போவேன், நான் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போர் செய்வேன் என்று நினைப்போம். ஆனால் இந்த ஜுலைபிப்புடைய கல்வை பாருங்க, திருமணம் ஒரு சில நாட்களில் தான் ஆகிறது, கடக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செல்கிறேன், நான் இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்கிறேன் என்று துடிக்கிறார்கள். இந்த ஜுலைபிப் துடித்து விட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போர் செய்கிறேன் என்று தயாராகி போருக்கு கலந்து கொள்கிறார்கள். அங்கு ஷஹீதாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த போர்க்களம் முடிவுக்கு வருகிறது. முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் ஒன்றிணைக்கிறார்கள். எதற்கு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கையில் அதிகமான கனிம பொருட்கள் இருக்கின்றது, அதை பங்கு வைக்கிறார்கள். அப்போது பங்கு வைக்கும் பொழுது அனைத்து சஹாபாக்களையும் ஒன்றிணைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சஹாபாக்களை கேட்கிறார்கள், யாராவது வராமல் இருக்காங்களா? நம்ம கூட வந்தவங்க யாராவது போர்க்களத்துக்கு வந்தவங்க இப்போ யாராவது இல்லாமல் இருக்காங்களா? நல்லா தேடி பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது அனைத்து சஹாபாக்களும் தேடுகிறார்கள். தேடிவிட்டு சஹாபாக்கள் பதில் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அனைவரும் நாங்கள் இருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ், யாரும் விட்டு போகலை, எல்லாமே இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்கள் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், ஜுலைபிப் எங்கே? ஜுலைபிப் எங்கப்பா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு அந்த போர்க்களம் நடந்த அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். சென்று அங்கே நிறைய ஜனாசாக்கள் இருக்கிறது. அந்த ஜனாசாவை எல்லாம் கடக்கிறார்கள். அந்த ஜனாசாவை எல்லாம் கடந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பார்க்கிறார்கள், ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 7 பேர் மத்தியில் கொலை செய்து அங்கே அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 முன்னங்கைகளால் அவர்களை அணைவைக்கிறார்கள். இந்த ஜுலைபிப்பை அரவணைத்து ஜுலைபிப்பு கிட்டே சொல்கிறார்கள், ஜுலைபிப் மின்னி வ அன மின்ஹு, ஜுலைபிப் நீங்கள் எனக்குள் ஜுலைபிப், நான் உங்களுக்குள் ஜுலைபிப். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஒரு இளைஞன் கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் எப்படி நாம் பார்க்கிறோம்? ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கிட்ட நம்ம பேசுவோமாங்க, அவருக்கு நாம் சலாம் சொல்லுவோமாங்க, அவர் கூட உட்கார்ந்து நாம் சாப்பிடுவோமாங்க, ஒரு அருவருப்பக்கூடிய அந்த பார்வையில் நாம் பார்ப்போமா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி அந்த ஜுலைபிப்பை பார்த்தார்கள்? ஒரு சகோதரனை போல் பார்த்தார்கள். அவர்களை அரவணைத்தார்கள். ஜுலைபிப்பு கிட்டே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஜுலைபிப்பை அரவணைத்து விட்டு
அங்கே ஷகீதாக்கப்பட்ட அந்த ஜுலைபிப்பை அரவணைத்து விட்டு, ஜுலைபிப் மின்னி ஓ அன மின்ஹு, ஜுலைபிப் நீங்கள் எனக்குள் ஜுலைபிப், நான் உனக்குள் ஜுலைபிப் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதிலை சொல்கின்றார்கள். சுபஹானல்லாஹ். அந்த ஜுலைபிப்புடைய மனைவி தன்னுடைய கணவனை இழந்து ஒரு விதவையாக மாறுகிறார்கள். எப்படிப்பட்ட சோதனை பாருங்க. அல்லாஹ் அவர்கள் எப்படியெல்லாம் சோதித்தான் என்று பாருங்கள். அவர்கள் எப்படியெல்லாம் தியாகத்தில் இருந்தார்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பாருங்க. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதற்காக இது ஒரு உதாரணத்திற்கு இந்த சம்பவம் நமக்கு விளங்கும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் மாறுவோம், அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செல்வோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கான முயற்சியை நாம் எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இதே போன்று நாளை மறுமையில் சொர்க்கத்திலும் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்கின்ற சொர்க்கத்திலேயே அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்றிணைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.